ஃபஸ்ட்டு ஒரு ஃபேமிலி இலங்கையில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இலங்கையிலேருந்து தப்பிச்சு போயே ஆகணும். குடும்பத்தோட வறுமையின் காரணமாக இலங்கையிலேருந்து போட் ஏறி ராமேஸ்வரத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. போலீஸ் வந்து சுட்டு போட்டுடுறாங்க. யார் நீங்கள் தீவிரவாதிகளா அப்படின்னு சொல்லிட்டு வர, சார் நாங்கள் எந்த ஒரு குற்றவாளியும் கிடையாது, நாங்கள் அகதிகளாக அங்கேருந்து வந்திருக்கோம், நாங்கள் இலங்கையிலேருந்து தப்பிச்சு வந்திருக்கோம், இங்கேயே வந்து பெரிய பட்டினி அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து அவங்கள யார் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதுன்னு சொல்லிட்டு கேட்க, என்னோட மச்சான் பிரகாஷ் வந்து கூட்டிகிட்டு போவதாக சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கும்போது, ஆனால் அவன் குண்டா வேற இருப்பான். அவனால் உங்களை பார்த்ததுக்கப்புறம் ஓடவும் முடியாது. ஒரு தார்ப்பை எடுத்து பார்த்தா அங்கே நம்ம யோகி பாபு இருக்காரு. இவர் தான் வந்து அவரோட மச்சான் பிரகாஷ். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா சிம்ரனோட அண்ணா இவர் தான். இவரையும் போலீஸ் கூட்டிகிட்டு இவங்க மொத்தமாக வந்து வண்டியில் தூக்கி போட்டு கிளம்புறாங்க. கிளம்பும் போது என்னப்பா ஏதாச்சும் பேசு பால்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சசிகுமார்ட்ட யோகி பாபு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் நம்ம சசிகுமார் இருந்துக்கிட்டு என்னை உங்கள் சகோதரனாக ஏற்றுக்கிட்டு என்னை வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெஞ்சி காலத்தோட போக, அவங்களுடைய பெரிய பையன் நிதின் இருந்துக்கிட்டு எதுக்கு நீங்கள் இப்போ கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேறு என்னடா பண்ணுவது, நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி மிரட்டிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அட இங்கி மாடா சண்டை போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சிம்ரன் வசந்தி அப்படிங்கிற கேரக்டரில் இருக்காங்க. நான் உங்களை காப்பாற்றி ஆகணும்னா ஏதாச்சும் பண்ண முடிஞ்சா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனும் சொல்கிறாரு. மறுபடி காலில் விழ போக, நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, காலில் விழாமல் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கு அந்த போலீஸ் பைரவா இருந்துக்கிட்டு எந்த பிள்ளைக்கு தான் அவங்க அப்பா மற்றவங்க காலில் விளாட்றது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. இப்படி பண்ணி எங்களை கெட்டவனுங்களாக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க சின்ன பையன் முரளி இருந்துக்கிட்டு அவங்க பையிலேருந்து ஒரு நாய்க்குட்டி எடுக்கிறான். என் பேர் ஆகாஷ், இந்த நாய்க்குட்டி பேர் ஜெனி, எங்கள் அப்பா எனக்கு கிஃப்ட் பண்ணது, நீங்கள் எங்களை இலங்கைக்கு அனுப்பிட்டீங்கன்னா இந்த நாய்க்குட்டியை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் எப்படி அதை பார்த்துக்குவேன் நீங்கள் சொல்லிட்டு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உள்ளே வரும்போது எங்கள் மாமா பிரகாஷுக்கு நீங்கள் தண்ணி வேணுமான்னு கேட்டிங்களே, அந்த மாதிரி ஒரு தெரியாத நாய்க்கு பெடிகிரி வேணுமான்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரர் வந்துக்கிட்டு ஜாலியாக பேச ஆரம்பிக்கிறார் இவனோட. அந்த போலீஸ்காரரோட பையன் பேரும் வந்து ஆகாஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இவங்க நிறைய பேசிக்கிறாங்க. அந்த போலீஸ்காரனோட பையனுக்கு வந்து அந்தளவுக்கு பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஒருவேளை என் பையனுக்கு வாய் பேச முடிஞ்சிருந்தால் இவனை மாதிரி தான் வாயாடி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எமோஷனலாக பேசிக்கிறாங்க. நாங்களும் உங்களை பார்க்கல, நீங்களும் எங்களை பார்த்துல, யாருக்கும் தெரியாமல் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்களை இறக்க விட்டுட்டு இவங்க கிளம்பிடுறாங்க போலீஸ்காரங்க. தாஸ் இருந்துக்கிட்டு அவன் பையன் முரளிகிட்ட எங்கே இருந்தா எடுத்த அந்த நாய்க்குட்டி அப்படின்னு கேட்க, நம்ம யோகி பாபு எப்பா தாஸ் ஆகாஷ் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஐயோ பிரகாஷ், இவன் பேரே ஆகாஷ் இல்லை, இந்த நாயும் எங்களோடது இல்லை, ஒரு நிமிஷம் நாங்களே குழப்பத்தில் தான் இருக்கோம்னு சொல்ல, அந்த முரளிகிட்ட கேட்கும் போது தான் தெரிய வருது, போலீஸ்கார கையில் பச்சை குத்தி இருந்ததை பார்த்தேன், கையில் வந்து ஆகாஷ்னு போட்டிருந்தது, அவருடைய யூனிஃபார்மில் வந்து பைரவான்னு போட்டிருந்தது, அதனால் அவரோட பையன் பேராக இருக்கும்னு நினச்சிட்டு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், உனக்கு ஒரு வேலையை பார்க்க போகிறோம், ஒரு வீடை பார்க்க போகிறோம், வா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு நம்மளோட டைட்டில் கார்டும் போட்டு நீட்டாக படம் ஆரம்பிக்குது.